அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதுல 8வது ஊதிய குழுவிற்கான பரிந்துரை, வருமான வரி வரம்பு மற்றும் இபிஎஃப்ஓவின் குறைஞ்சபட்ச ஓய்வூதியம், பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவது போன்ற முக்கியமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாம பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அறிவிப்புகளும் இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டுக்காக ஆர்வமுடன் காத்துட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்ல தங்களுக்கான முக்கிய அறிவிப்புகள் வரும் என நம்பிக்கை அவர்களுக்கு மிகவும் உள்ளது. குறிப்பாக 8வது ஊதிய குழு குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என நம்பப்படுகிறது. வழக்கத்தை போலவே இந்த ஆண்டு பிப்ரவரி 1, 2025 அன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் வரும் அறிவிப்புகளுக்காக சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களும் 67 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் காத்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை கூட்டத்தில் 8வது சம்பள கமிஷன் பற்றிய பேச்சு முக்கியமாக எழுப்பப்பட்டது. இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க மையத்தின், அதாவது சிஐடியு தேசிய செயலாளர் சுதேஷ் தேவ் ராய் அவர்கள் இந்த பிரச்சனையை எழுப்பி தற்போதைய 7வது ஊதிய குழு செயல்பட்டு வருகிறது. ஸோ இது 10 ஆண்டுகள் நிறைவடையுது. ஸோ 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் 2016ஆம் தேதி செயல்படுத்தப்பட்டன. அதன் காலம் 2025 இறுதியில் முடியுது. ஸோ இத்தகைய சூழ்நிலையில 8வது சம்பள கமிஷனை அமைப்பது கட்டாயமாக்கப்பட்டது. ஸோ ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களோட சம்பளம் மற்றும் அந்த படிகளை மேம்படுத்த சம்பள ஆணையத்தை சரியான நேரத்தில் அமைப்பது அவசியம் என்று தொழிற்சங்கத்தினர், அதனோட பிரதிநிதிகள் வலியுறுத்தியிருக்காங்க. 8வது ஊதிய குழு 2026 முதல் நடைமுறைக்கு வர வேண்டும். ஸோ இதன் பரிந்துரைகளின் தாக்கல், அதாவது லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஸோ மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் பிற சலுகைகளை மதிப்பாய்வு செய்து திருத்தி அமைக்க ஊதிய குழுக்கள் அமைக்கப்படுகின்றன. ஸோ 1986ஆம் ஆண்டு 4வது சம்பள குழு அமைக்கப்பட்டது. அதிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ஸோ 7வது ஊதிய குழுவின் பரிந்துரை சொன்ன மாதிரி 2016 செயல்படுத்தப்பட்டன. இதன் கால அளவு நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி 2025 முடியுது. இது குறித்து உடனடியே நடவடிக்கை எடுக்க கோரி NCJCM டிசம்பர் 2024 மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளது. செயலாளர் சிவ்கோபால் மிஸ்ரா அவர்கள் தனது கடிதத்தில் தற்போதுள்ள 10 ஆண்டுகளுக்கு சுழற்சியின் அடிப்படையில் 8வது சம்பள குழுவை உருவாக்குவது கட்டாயமாகும் என்று கூறியிருக்காரு. ஸோ பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை கூட்டத்தில் தொழிற்சங்கங்கள் இன்னும் பல முக்கிய பிரச்சனைகளையும் எழுப்பின. அவற்றில் முதன்மையானது இபிஎஃப்ஓவின் குறைஞ்சபட்ச மாத ஓய்வூதியத்தை 1000 ரூ. 5000 உயர்த்த வேண்டும் என்பதுதான். அடுத்ததாக வருமான வரி விலக்கு வரம்பை 10 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்று, ஓய்வூதிய இந்த வருமானத்தின் வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கிக் தொழிலாளர்கள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு சிறப்பு சமூக பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடைசியா தேசிய ஓய்வூதிய முறையை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என அரசு ஊழியர்கள் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பணக்காரர்கள் மீது அதிக வரிகளை விதிக்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. முறைசாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பிற்கு நிதியமைச்சர், அதாவது நிர்மலா சீதாராமனிடம் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சமூக பாதுகாப்பிற்காக நிதியளிக்க பணக்காரர்களுக்கு கூடுதலாக 2% வரி விதிக்குமாறு நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் இந்த இதை கேட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கான அறிவிப்புகளும் முன்மொழிவுகளும் என்னென்ன வருது, அதற்கான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் நம்ம தெரியும்.